இப்போ நம்ம ஃபுல் ப்ளவுஸும் கட் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ சரியா? பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை இதில் வந்து 1.5 இன்ச்சு எப்பயும் விடணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸில் கட்டிங் நமக்கு தர இருக்கிறதுனால 1 இன்ச்சு விட்டால் போதும். 1 இன்ச்சு மார்க் பண்ண போதும் பட்டையா. இப்போ 1 இன்ச்சு பண்ணிட்டோமா, கவனமாக கவனிச்சுக்கணும். சரியா? இம்பார்ட்டண்டாக இது சொல்லித்தரேன். ஹீரோவில் இப்போ நம்ம ப்ளவுஸும் கட் பண்ணி மடிச்சுட்டு நம்ம சைடு முதுகு கட் பண்ண போகிறோம். போட்டுச்சா? பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை இதில் வந்து 1.5 இன்ச்சு எப்பயும் விடணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த மாதிரி முதுகை வந்து கரெக்டாக 1 இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம் பட்டையா. பண்ணிட்டோமா? இங்கே பாருங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணி இங்கே கை வச்சுக்கணும். கை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க, இந்த இடத்துமா கவனமாக கவனிச்சுக்கணும். சரியா? இப்போ எல்லா இடமும் கரெக்டாக இது உட்காந்துருக்கா சொல்லித்தரேன். இந்த ஜாயின் ப்ளவுஸை வந்து நம்ம அழகாக 1/4 இன்ச்சு இப்போ ஏற்றியும் போடலாம், சென்டர்லையும் போடலாம். ஏன்னா இதெல்லாம் நிறையா இருக்குது. இதனால ஃபால்ட் ஒன்றும் வராது. சில இடத்துல ஃபால்ட் வரும் நான் சொல்கிறது. சரியா? இப்போ பேக்கு பண்ணிட்டோச்சா? முதுகு பாருங்க, இந்த மார்க்ல இருந்து முதுகை வந்து கரெக்ட் இடத்த பிடிச்சிட்டு உயரம் பிடிக்கும் போது பண்ணிட்டோமா? இங்கே பாருங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணி கையிலேயும் போகக்கூடாது. கை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க, ஒரு கலர் இடத்த இப்படி சரி பண்ணிட்டுனா இப்படி பாருங்க. இப்போ எல்லா இடமும் கரெக்டாக நீங்கள் உட்காந்துருக்கா? இப்போ இந்த ஜாயின் மேலே 1/4 இன்ச்சு இப்போ ஏற்றியும் போடலாம், சென்டர்லேயும் போடலாம். ஏன்னா இதெல்லாம் நிறையா இருக்குது. இதனால ஃபால்ட் ஒன்றும் வராது. சில இடத்துல ஃபால்ட் வரும். சரியா? எங்கே மார்க் பண்ணிடுறா, எங்கே மேலே மார்க் பண்ணலாம் அங்கே தான் பண்ணிடுவேன். இந்த மாதிரி இந்த இடத்த பண்ணிட்டு உயரம் இப்படி பிடிக்கும் போது இப்படி இந்த மாதிரி இப்படி பண்ணிடுவேன். இந்த மாதிரி வெளியிலேயும் போகக்கூடாது. கழுத்து மார்க்கு கூட மாற செய்யணும். சரியா? ஓகேவா? இப்போ இங்கே அப்படியே எடுத்துட்டோம். சரியா? 1 இன்ச்சு மேலே இப்போ இந்த ப்ளவுஸுக்கு மேக்ஸிமம் மேலே ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிடுவோம். 5.5 இருக்கா? 5.5 இல்லைன்னா இன்னொரு வாட்டி போட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டு 5.5 இருக்கு பாருங்க. எங்கே மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டீங்களா? எங்கே மேலே மார்க் பண்ணுறோமோ அங்கே தான் பண்ணிடுவேன். இந்த மார்க்கு இப்படி பண்ணியிருக்கேன், இந்த மார்க்கு இப்படி பண்ணியிருக்கேன். கோடு இந்த மார்க்கும் இப்படி பண்ணி 3 சேர்த்து ஒரு மாற்றி பண்ணி 2 மார்க் வருதா? மார்க்கு கூட மாற செய்யும். நீங்கள் கட்டிங் சேர்த்து சரியா? ஓகேவா? இப்போ அப்படியே எடுத்துட்டோம். எடுத்துட்டு இங்கே பாருங்க வச்சுட்டோமா? இப்போ இந்த ப்ளவுஸுக்கு மேக்ஸிமம் வந்து ஷோல்டர் வந்து 5.5. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 5.5 இல்லைன்னா இன்னொரு வாட்டி போட்டு நம்ம சரி பண்ணணும். பாருங்கள் 5.5 இருக்கு பாருங்கள். ரைட்டு 5.5 வச்சாச்சா? பாருங்க மொத்தமாக ஒரு கோடு 3 சேர்த்து ஒரு கோடு. இதில் 2 மார்க் வருதா? இந்த எட்ஜி வருதா? எல்லாம் கோடச்சா தெரியுதா? உங்களுக்காக தான் நான் கேள்வி டேப்பில் உட்காருங்க. 1.5 இன்ச்சு அது இப்படி வைக்க படுத்தது அப்படி டானா கோடு இதில். அப்போ தான் ஆமுல் டானா கோடு. இப்போ 3ஆவது இப்போ நல்லா ரவுண்டாக வரையணும். நான் லேசாக அப்படி டிக்கு போட்டு போயிட்டுருப்பேன். ஆனால் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வரைஞ்சா இதோட வளைவு நெளிவு தெரியுங்கிறதுக்காக இவ்வளோ வேலை செய்கிறோம். சரியா? இப்போ இது 3ஆவது போடச்சா தெரியுதா? இருக்கா? இப்போ இங்கே கோடு போடணும். நமக்கு தான் தெரியுமேனு வெட்டி இருக்கக்கூடாது. அது இப்படி எல்லா வேலையும் ப்ராப்பராக செஞ்சு டாட்டு பிடிச்சா ஃபுல்லாக போட்டுருக்க பாருங்க. சில பேர் கட்டிங் பண்ண சொன்னால் நம்ம யோகாதியில் இந்த கோட்டை நிப்பாட்டிடுறாங்க. பெரிய பீஸ் ஒன்று, சின்ன பீஸ் ஒன்று வரைஞ்சிட்டோமா? இப்போ லாஸ்ட் வேலை என்ன வேலை தான் வரையும்? கழுத்தில் பிடி வரேன். நான் லேசாக அப்படி டிக்கு போட்டு போயிட்டு இருப்பேன். ஆனால் உங்களுக்கு பெரிய பீஸ் மேலே வரைஞ்சா இதோட வளைவு நெளிவு தெரியுங்கிறதுக்காக இவ்வளோ வேலை செய்கிறோம். சரியா? சின்ன பீஸு உள்ளார உள்ளார அவ்வளோ அதுக்கா. இப்போ இங்கே கோடு போடணும். நமக்கு தான் தெரியுமேனு வெட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் ப்ராப்பராக செஞ்சால் தான் அது அழகாக வரும். ஃபுல்லாக மூளையில் சில பேர் இன்ச்சி டேப்பால் ஒரு பாதியில் போட்டு நிப்பாட்டிடுவாங்க. வரைஞ்சிடலாமா? லாஸ்ட் வேலை என்ன வேலை? கழு நேரம் உள்ள கால் இன்ச்சு கரெக்டாக கை எப்படி வளைஞ்சி கை வருது. மார்க்குக்கு கீழே தான் வரையணுமா? 3ஐயும் சேர்த்து சமமாக எடுத்துக்கணும். வந்துச்சா? இந்த மூளையில் இன்ச்சி டேப்பால் 1 இன்ச்சு வச்சு ரவுண்ட் பண்ண போகிறோம். மூளையில் ரவுண்டு வந்துச்சா? துணி வைக்க சொல்கிறேன். இப்போ எல்லா ரவுண்டும் கரெக்டாக இருக்கா? இது உள்ள லைட்டாக தண்ணி பெரிய பீஸு பார்த்து பார்த்து செஞ்சு இப்படி வளைஞ்சி கை பண்ணி தான் நம்ம
கடைசியில் கட் பண்ணணும். இப்போ இது மேலே இந்த சின்ன மார்க்குக்கு கீழே தான் வரையணுமா? இதோட பொசிஷன் இப்போ தான் கரெக்டு. இப்போ இதில் எதனா டவுட்டு கேட்கணும்னா கேளுங்க. 3 பீஸு சேர்ந்த மாதிரி தைச்சிட்டு வரணும். 3 பீஸ் பண்ணலாமா? ஓகேவா? இந்த இங்கே 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா இங்கே போயிடும், ரவுண்டு வந்துச்சு. அதனால் இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா எல்லா ரவுண்டும் கரெக்டாக இருக்கா? பீஸையும் நம்ம தைச்சிட்டோம். கீழே பார்டர் செக் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த இடத்துல கட் பண்ணணும். இந்த கோட்டில் ஒரு பரிமாணத்தை எடுத்து 2 பொசிஷன் இப்போ தான் கரெக்ட். கட் பண்ணிடுறாங்களா? இதில் எதனா டவுட் கேட்கணும்னா கேளுங்க. கழுத்து வெட்டாதீங்க எடுத்த உடனே. இப்படி இது இப்படி வெட்டுங்க. ஷோல்டரு, ஆமோலு கட் பண்ணலாம் சைடு. ஓகேவா? இந்த இங்கே 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா இங்கே போயிடும். அதனால் இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா தான் இந்த ரவுண்டு வரும். சரியா? கீழே பார்டர் இருக்கிறதுனால 1 இன்ச்சு தான் கூட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து சைடு, இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து, 2 அர்க்காத்து தான் இதில் வரும். கட் பண்ணிடலாங்களா? இங்கே பாருங்கள். 2லையும் கழுத்து வெட்டாதீங்க எடுத்த உடனே. இப்படி இதை இப்படி வெட்டுங்க. இப்போ ஷோல்டரு, ஆமோலு, சைடு. இப்போ இந்த பேக் பீஸ் எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இங்கே ஒரு அர்க்காத்து, ஷோல்டர் இப்படி ஜாயின் பண்ண பிறகு தான் நம்ம மடித்து தைக்கணும். இங்கே ஒரு அர்க்காத்து. இப்போ இந்த டேபிளில் மேலே போட்டதுனால நல்ல பக்கத்தில் அது ரவுண்ட் பண்ணுது பார்த்தீங்களா? கலையாம ஆமோலு சைடு. தரையில் இந்த தரை சரியில்லைல்ல, அதனால இப்படி வளைய முடியாது. இப்படி பண்ணுனா அப்படியே தெரிஞ்சிக்கும். புரிஞ்சிக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு நிமிஷம் துணியை வந்து இப்போ இங்கே நான் கட் பண்ணல, பேக் பண்ணிட்டேன்னா அப்படியே எடுத்து ஃப்ரண்ட்டை வந்து நம்ம திருப்பிக்கணும். இப்படி கையெடு வச்சிருக்கீங்களா? இங்கே திருப்பிடணும். நம்ம பக்கத்து வரணும் ஷோல்டர். ஏன் நம்ம வந்து இந்த இங்கே இடத்துக்கு கீழே போடுறோம்னா இங்கே டேபிளில் மேலே போடுறதுனால அது ரவுண்ட் தான் நீங்கள் கை வெட்டணும். தரையில் இப்படி போட்டு கையெல்லாம் வராது. நீங்கள் நேராக போட்டு தான் எடுக்கணும். துணியை வந்து இங்கே நான் கட் பண்ண பிரிண்ட்டை வந்து நம்ம திருப்பி முடிஞ்சளவு 10 நிமிஷம் கவர் பண்ணுங்க. புரியுதா? திருப்பி பாருங்க. இப்போ நீங்கள் பண்ணுனீங்களா பாட்டு, அதை இப்போ கவனிக்கிற இடத்துக்கு கீழே போகணும்னா இங்கே யோக் பீஸ் வச்சு தள்ளி பட்டணம் கீழே போட்டு இது வர்ற இடத்துல தான் நீங்கள் கை வச்சுட்டோமா? இப்படி போட்டுட்டு அப்புறம் யோக் பீஸ் கையெல்லாம் நான் தாராளமாக எடுத்துக்கிறேன்னு சிலங்க இந்த அடையாளத்துக்கு ஃபஸ்ட்டே போடுற இந்த எஜ்ஜில் போட்டு தான் வரையும் நமக்கு நேராக போட்டு தான் எடுக்கும். அப்புறமே இதை வெட்டி யோக் பீஸ் சைடில் கிடைச்சா 2 பீஸ் போட்ட உடனே எந்த மார்க்கும் 10 நிமிஷம் கவர் பண்ணுங்க. அப்படி புரியுதா? எடுத்த உடனே இப்போ நீங்கள் பண்ணுனீங்களா பாட்டு, அதை இப்போ கவனிக்கணும்னு முன்னாடியில் இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். சைடு ஒயர் பார்க்கலாம். சைடு ஒயர் வச்சுட்டோமா? தள்ளி வச்சுட்டு பேக்கில் இருந்து இது வேணால் இந்த அடையாளத்துக்கு ஃபஸ்ட்டே கோடு போட்டுக்கலாம். பட்டி பீஸு எது வரலையும் நம்ம இங்கே காலஞ்சி விடணும், இல்லைன்னா இங்கே அப்புறமே இதை வெட்டிக்கும் போது தள்ளி வச்சுட்டு இங்கே கரெக்டாக பண்ணிடலாம். நம்ம நேராக வெட்டிட்டு நான் போட்ட உடனே எந்த மார்க்கும் பண்ணலை, வச்சாச்சு. ஒரு மார்க் போட்டுட்டேன்னா எடுத்த உடனே இந்த பீஸ் எடுத்து பிரிண்ட் பீஸ் போட்ட உடனே இப்போ இது 3 மார்க் பேர் சொல்லுங்க. 3 கட்டி சைடு ஒயர் பண்ணி வச்சா இப்போ ஷோல்டரு, ஆமோலு, சைடு கட்டி 3 கட்டியும் ஒரே மாதிரி ஒரே டயத்தில் கட்டி பீஸ் கடன்னு பண்ணிடணும். ஒன்று இங்கே காலஞ்சி விடணும், இல்லைன்னா இங்கே விடணும். இப்படி வைக்கும் போது தள்ளி வச்சுட்டு இங்கே கரெக்டாக பண்ணி விடணும். பண்ணிட்டோமா? நான் எதுவுமே கட் பண்ணிவிடுவேன். சரியே தான் இருக்கும். ஒரு மார்க்கை சேர்த்து அப்படியே வச்சுட்டு வரணும். எடுத்தோன்னே இந்த பீஸை நம்ம கட் பண்ணி என்ன வேலை பண்ணணும்? இப்போ இது 3 மார்க் பேர் சொல்லுவதில்ல, நம்ம 3 கட்டி போட்டுக்கணும். எனக்கு வேணாம், டைம் ஆகுது. ஷோல்டரு இப்படி கெட்ட பக்கம் வருதுன்னா இந்த சைடு வர வரலையும் 3 கட்டியும் ஒரே மாதிரி ஒரே டயத்தில் கடைச்சி வரீங்க. இங்கே பாருங்க பண்ணி இது கீழே அதை இறங்கி தானே இருக்குது, மேலே ஏற்றிருக்கா? மேலே ஏற்றிருக்கு. இங்கே பாருங்க கரெக்டாக மேலே வரமா பீஸை நான் எதுவுமே கட் பண்ணியிருக்கேன். அப்படியே தான் இருக்கு. ஒரு கப்பை அப்படியே வச்சுட்டோம். திரட்டி பயமெல்லாம் வேணாம். என்ன வேலை பண்ணணும்? வச்சுட்டோமா? அப்படியே இருப்பாங்க. இப்போ நம்ம மேலே போடணும். எனக்கு வேணாம், டைம் இது வருது. இதோட ஒரு கட்டி இப்படி கெட்ட பக்கம் வரலைன்னா செய்யல. கழுத்து போட்ட உடனே இந்த 2 மார்க் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். கீழே அதை இறங்கி தான் இந்த மேலே எடுத்துக்கணும்ல. இப்போ எடுத்துட்டு அடையாளம் தெரியணும்ல. கரெக்டாக மேலே வரல இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பி. ஆமாம், ஒரு மார்க் எடுத்துட்டேன்.
பயமெல்லாம் வேணாம். புரியல. வச்சுட்டோமா? இது இப்போ ஃபஸ்ட்டு 4 இன்ச்சு மேலே ஒரு மார்க்கு வைக்கல. இது வருது. இதோட கரெக்டாக அவ்வளோதான். இதில் என்ன வேலை செய்யும்? நம்ம இதை எடுத்துட்டு செய்யலாம். இருங்க, கழுத்து போட்டு வெட்டிட்டு முடிச்சிட்டோம்ல இந்த வேலையை. இங்கே ஒரு மார்க்கை நம்ம இப்படி நம்ம இந்த பேக் ஒன்று இதை எடுத்து ஒரு பீஸை எடுத்துட்டு கழுத்து வைக்க அடையாளம் தெரியுங்களா? பிரிண்ட்டு போடக்கூடாது மேலே. ஆமாம், இந்த மார்க்கு எடுத்துட்டேன். 4 இன்ச்சு ரைட்டு மேலே பிசுருக்கு மேலே இருக்கு. சரியா? நல்ல பக்கம் தான் வரும். ரெண்டாம் நம்ம இதை எடுத்துட்டு செய்யலாம். இருங்க, கழுத்து உயரம் வெட்டிட்டு முடிச்சிட்டோம்ல இந்த வேலையை. அப்புறமே ஒரு மார்க்கை நம்ம அப்படி போட்டு அளவுதான் போட்டோன்னே இதை எடுத்துடணும். இது தூக்கி சென்டரில் மார்க் பண்ணணும். பிரிண்ட்டு போடக்கூடாது மேலே. இங்கே பாருங்க, பார்த்துட்டோமா? இங்கே பாருங்க, ஐப்பட்டியே இப்படி திருப்பி விட்டு நுனி கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு அவ்வளோதான். பிசுருக்கு அப்படியே மேலே இருக்குது பிசுறு. சரியா? இந்த ஓரத்தில் வச்சு நேராக பண்ணியிருக்கேன். 4 இன்ச்சு போட்டு மாதிரி வரணும். போட்டு மாதிரி வர பண்ணியிருக்கேன். எடுத்துனே கழுத்தை போட்டு கழுத்து உயரம் வெட்டல் வெட்டி படிமானம் அப்புறமா காட்டு உயரம். இங்கே பாருங்க, இன்னொரு வாட்டி பண்ணால் இந்த மார்க் ஆகிடும்டா. கீழே இறக்கி வெட்டிக்கலாம். சென்டரில் பார்க்கணும். பார்த்துட்டோமா? இங்கே பாருங்க, இப்படியே இந்த பீஸை மடித்து உள்ளார ஃபுல்லாக மடித்து ஓரமாக நானாக போட்டு ரவுண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, பீஸை அப்படியே மடிச்சுட்டு உள்ளார இந்த ஓரமாக ஓட்டு மாதிரி வரணும். ஓட்டு மாதிரி வரணும். அடிக்க முடியா? திருப்பணும். வெட்டலாம். வெட்டலாம். இது வந்து கீழே இறக்கி வச்சா பெருசாக வரும். மேலே ஏற்றி வச்சா சின்னதாக. நம்ம இஷ்டம் தான். இந்த வளையை வரைஞ்சி பாருங்க. வளைவுக்கு தெரியுதா? நல்லா கரெக்டாக இருக்கா? இப்போ ஐப்பட்டிக்கு பட்டி நம்ம வச்சுட்டோம். இப்போ கடைசி அளவு இந்த அளவு தானா போட்டு ரவுண்ட் கடைசி அளவு ஐப்பட்டி இந்த சென்டரில் நடுப்பற வச்சிருக்கேன். 6 இன்ச்சு இன்ச்சு டேப்பால் அரைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம ரவுண்டாக இருக்கான்னு சரியா? ஆமாம். அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டு இப்படி இப்போ ஐப்பட்டியோட இது வந்து கீழே இறக்கி வச்சா பெருசாக வரும். மேலே ஏற்றி வச்சா சின்னதாக வரும். நம்ம இஷ்டம் தான். இந்த வளைவு வரைஞ்சிக்கிறது. வளைவுக்கு தெரியுதா? நல்லா கரெக்டாக இருக்கா? ரவுண்ட் பண்ணணும். இப்போ கடைசி அளவு இந்த அளவு ரவுண்டாக அப்படி வெட்டணும். கடைசி அளவு பாருங்க, இந்த சென்டரில் நடுப்பற வச்சிருக்கேன். 6 இன்ச்சு இன்ச்சு டேப்பால் அரைஞ்சி வச்சுக்கலாம். நீங்கள் வராதவங்க சரியா? ஆமாம், அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டு இப்போ அடுத்தது அப்படியே கழுத்து ரவுண்டு. அவ்வளோதான். அப்படியே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியா இருக்குது. இப்போ கிராஸ் பீஸ் நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம கடைசி முன்னாடி கை செஞ்சிடலாம். இது வந்து ஒரு தையல் வாகும் கீழே இருந்து அந்த அறுக்காத்து இங்கே ஜாயிண்டில் இருக்கணும். ஷோல்டர் ஜாயிண்டில் வச்சுட்டு இப்படி பார்க்கணும். இங்கே பாரு, பார்த்துட்டேன். இது 4 பீஸ் வச்சு 4 பீஸ் இல்லைடா, 2 பீஸ். சிரிக்கக்கூடாது, டவுட் கேட்கல. இது 2 பீஸ் தானேப்பா? அவங்க பேக்கு சேர்த்து நினச்சிருக்காங்க கழுத்து. சரியா? இங்கே பாருங்க, சென்டராக சும்மா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி 2. ஆமாம், ஃப்ரண்ட்டில் மட்டும்தான். இங்கே ஒன்று போட்டோமா? இங்கே பாருங்க, நேராக ப்ளவுஸ்லாம் வச்சு பார்க்கணும்னாலாம் இல்லை. சரியா? ஆமாம், இதுக்கு நேராக. இப்போ இதுக்கு 2 இதுக்கு இப்போ நம்ம இதை கட் பண்ணிடணும்ல, எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, கட் பண்ணிட்டு தான் செய்யணும். இல்லைன்னா 4 பீஸ் இல்லைடா, இருக்கக்கூடாது. டவுட் கேட்கல. எப்பயுமே எல்லாருக்குமே 10 மதிப்பாக ஒரு அளவு அவங்க பேக்கு சேர்த்து நினச்சிருக்காங்க. சரியா? எப்பயுமே வச்சுட்டு இருக்க வேணாம். இப்போ எனக்கு வேணாமா இருக்குது, நான் வச்சுப்பேன். ஒரு 2 இன்ச்சு உயரத்துக்கு மேலே வேணாம். இதுக்கு நேராக இல்லைன்னா ப்ளவுஸை தான் வச்சு பார்க்கணும்லாம் இல்லை. வச்சுட்டோமா? சரியா? இங்கே இல்லை. இப்போ இதுக்கு இந்த பிடிக்கிறதுலாம் வித்தியாசம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, டாட் வைக்கிறது பண்ணிட்டு தான் செய்யணும். இல்லைன்னா இது ஆகிடும். இந்த இடத்துல இது பண்ணி வச்சுக்கிட்டு போடணும். எப்பயுமே எல்லாருக்குமே 10 மதிப்பாக ஒரு அளவு ஷார்ப்பாக ப்ளவுஸ் அசிங்கமாக இருந்துச்சு. என்ன தானோ யோசிக்க ஏதோ கேட்க போறீங்க. எப்பயுமே வச்சுட்டு இருக்க வேணாம். அப்போ எனக்கு வேணாமா இருக்கு, நான் வச்சுட்டேன். ஸ்கேல் வச்சு உங்களுக்கு கோடு போடலாம். 2 இன்ச்சு உயரத்துக்கு மேலே வேணாம். இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சால் டைம் ஆகும் இல்லையா? அதனால நான் ஸ்கேல் வச்சு போடுறேன். ஸ்கேல் வச்சு ஆமாம், நேராக இந்த பிடிக்கிறதுல தான் வித்தியாசம் வரும். இந்த டாட் வைக்கிறதுல வித்தியாசம் வராது. இப்போ இந்த 2 இதையும் பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு கோடு போடணும். மாற்றி மாற்றி வித்தியாசம் இல்லையா? அது வராது. ஷார்ப்பாக இன்ட்டு போட்ட சைடு கெட்ட பக்கம் என்ன செய்து நான் கேட்க போகிறீங்க. எப்பயுமே கட்டிங்கில் இன்ட்டு போட்டுக்கணும்.
இதெல்லாம் டெய்லர் வேலை. ஸ்கேல் வச்சு உங்களுக்கு கோடு போடலாம்டா. இன்ஷூட் வேலை கிடையாது. இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சால் டைம் ஆகும் இல்லையா, அதனால நான் ஸ்கேல் வச்சு வெளியில் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போடலாம் நேராக. அவ்வளோ ஈஸியாக நாங்கள் வேலை கொடுக்குறோம். சரியா? இப்போ இதுக்கு நேராக நம்ம இதையும் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணாதான் கெட்ட பக்கம் நல்ல பக்கம் உங்களுக்கு தெரியாது. சரியா? மாற்றி மாற்றி தைச்சிங்க இல்லையா, அது வராது. அவ்வளோதான். இன்ட்டு போட்ட சைடு கெட்ட பக்கம், போடாத சைடு நல்ல பக்கம். கை எப்பயுமே கட்டிங்கில் இன்ட்டு முக்கி வேற வச்சிருக்கீங்க. இதெல்லாம் டெய்லர் வேலை. இங்கே பாருங்க, கரையில் இருந்தால் தான் கரை நமக்கு நிறைய இன்ஷூட் வேலை கிடையாது. அதனால தான் இதெல்லாம் நான் இன்ஷூட்டில் கற்றுக்கல. கரையை வச்சுட்டு வெளியில் வந்து ட்ரைனிங் போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டது. உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக நாங்கள் வேலை கொடுக்குறோம். சரியா? சரியா? இப்போ இதுக்கு நேராக நம்ம இதையும் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணாதான் கெட்ட பக்கம் நல்ல பக்கம் உங்களுக்கு தெரியாது. சரியா? கட் பண்ணிட்டு ஈஸியாக பண்ணியாச்சு.